நம்ம இப்ப இங்க பார்த்துட்டு இருக்கிறது யூஎஸோட நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 30%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸ் இந்த இண்டெக்ஸ் கொடுத்திருக்கு. இதை இந்தியாவோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா நிஃப்டி 50 13% அப்ராக்சிமேட்லி கொடுத்திருக்கு. இதை நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்றது ஒரு ஃபேரான கம்பேரிசன் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இதை கம்பேர் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸும் இருக்கு. இதை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்த இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த நாஸ்டாக் 100ல இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப பாப்புலரான ஒரு ஆப்ஷன் மான் 100 ETF. அதாவது மோத்திலால் ஆஸ்வால்ல இருந்து வரக்கூடிய நாஸ்டாக் 100 ETF தான் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆப்ஷன். இப்போ இந்த ETF ஓட ரிட்டர்ன்ஸை கடந்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தா இல்ல இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தாலே 45%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 30% வளர்ந்ததுன்னா இது அதை விட 10-15% அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஒரு வருஷ டேட்டா மட்டும் இல்ல 5 வருஷ டேட்டா எடுத்து கம்பேர் பண்ணாலும் நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் கொடுக்கிற ரிட்டர்ன்ஸை விட இந்த ETF அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. நியாயப்படி பார்த்தா நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதே ரிட்டர்ன்ஸை அப்படியே தான் இந்த ETF கொடுத்திருக்கணும். ஆனா ஏன் இது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்றத இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். முதல்ல இந்த நாஸ்டாக் 100 என்னன்றத தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்தியால எப்படி நிஃப்டி 50 சொல்லும்போது இந்தியால இருக்க டாப் 50 கம்பெனிஸை கொண்ட இண்டெக்ஸ் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி யூஎஸ்ல இருக்க டாப் 100 கம்பெனிஸ் எக்ஸ்க்ளூடிங் ஃபினான்ஷியல் செக்டர் தான் நாஸ்டாக் 100 சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸ்க்குள்ள யூஎஸ்ல இருக்க டாப் 100 கம்பெனிஸ் அதாவது பேங்கிங் ஃபினான்ஸை தவிர்த்து மீதி இருக்க டாப் 100 கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள், என்விடியா, கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கும். எல்லாமே டெக் கம்பெனிஸ் மட்டும் இருக்காது. இன்ஃபேக்ட் இதுல பெப்சி, வால்மார்ட், காஸ்கோன்னு சொல்லிட்டு இதர இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தும் நிறைய கம்பெனிஸ் இதுல லிஸ்டா இருக்கும். இப்போ இந்தியால இருந்து இந்த யூஎஸ் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்க ஒரு பாப்புலரான ஆப்ஷன் தான் ETF ரூட். ETF சொல்லும்போது ரொம்ப பாப்புலரானது மான் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. மோத்திலால் ஆஸ்வால்ல இருந்து வரக்கூடிய நாஸ்டாக் 100 ETF தான் மான் 100 சொல்லுவாங்க. இந்த நாஸ்டாக் 100 இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸை அப்படியே ட்ராக் பண்றது தான் இந்த ETF ஓட முக்கியமான எய்மே. ஆனா அது அப்படியே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட ட்ராக்கிங் எரர். இன்ஃபேக்ட் அந்த ஃபண்டோட வெப்சைட்லயே போய் பார்த்தோம்னாலும் இந்த ட்ராக்கிங் எரர் காரணத்தினால அந்த அப்ஜெக்டிவை நம்மளால கரெக்டா பண்ண முடியாமலும் இருக்கலாம்ன்றத அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் ஒரு பர்டிகுலர் ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா அதை விட ரொம்ப பெரிய டீவியேஷன் ஏன் இதுல வருதுன்றத முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். இந்த வீடியோ பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நிறைய பேர் நாஸ்டாக் 100 ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிருந்தாங்க. அது எப்படி பண்ணணும், இப்போ அதை பண்ண முடியலையேன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இருக்க ஒரு சிம்பிளான ஆப்ஷன் இந்த மான் 100 ETF இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய டீவியேஷன் இருக்குன்றது தெரியாம நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம நஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஒரு ரீசன்னால தான் இப்போ இந்த வீடியோ பண்ணிருக்கேன். இந்த டீவியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் மாசம் மாசம் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஒரு ஆடிட் மாதிரி பண்ணிட்டே வருவேன். அந்த மாதிரி பண்ணும்போது என்கிட்ட 2 நாஸ்டாக் 100 ஃபண்ட் இருக்கு. ரெண்டுமே வேற வேற ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து. ஒன்னு ஐசிஐசிஐ, இன்னொன்னு மோத்திலால் ஆஸ்வால். ஒரு மாசம் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃபண்ட் 4% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, இன்னொரு ஃபண்ட் 14% ரிட்டர்ன் கொடுத்திருந்தது. என்னடா இது, ரெண்டுமே ஒரே நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் தான் ட்ராக் பண்ணுது, எப்படி ஒரு ஃபண்ட் வெறும் 4% கொடுக்கும் இன்னொன்னு 14% கொடுக்கும்ன்றத ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, ஆக்சுவலா இந்த நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் அதே ஒரு மாச பீரியடுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்றத செக் பண்ணி பார்த்தேன். அது வெறும் 4% தான் கொடுத்திருக்கு. சோ ஐசிஐசிஐ ஃபண்ட் கிட்டத்தட்ட நாஸ்டாக் என்ன கொடுக்குதோ அதே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஆனா மோத்திலால் ஆஸ்வால் ஃபண்ட் அதே ஒரு மாசத்துக்கு இதை விட 10% அதிகமான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ பேசிக்கா இந்த மோத்திலால் ஆஸ்வால் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ன்றது இன்டர்னலா மோத்திலால் ஆஸ்வாலோட ETF தான் ட்ராக் பண்ணுது. அதாவது மான் 100 ETF தான் ட்ராக் பண்ணிட்டு வருது. சோ மான் 100 ETF அந்த ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட அதே அளவு தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, பெரிய டீவியேஷனோட. சோ இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் மத்த எல்லா ஃபண்ட் ஹவுஸ்மே அவங்களோட நாஸ்டாக் 100 இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரொம்ப நாள் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியால இருந்து ஃபாரின் ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கோ இல்ல ஃபண்ட் ஹவுஸ்கோன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் லிமிட் இருக்கும். RBI மொத்தமா 7 பில்லியன் வரைக்கும் தான் இந்த லிமிட்னு சொல்லி இம்போஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த லிமிட்டை நம்ம எப்பயோ பிரீச் பண்ணதுனால எல்லா ஃபண்ட் ஹவுஸ்மே புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபாரின் ஈக்விட்டில பண்றது கிடையாது. இந்த 7 பில்லியன் லிமிட் மாதிரி ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ்க்கும் 1 பில்லியன் லிமிட்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் லிமிட்மே இருக்கும். அந்த லிமிட்டையும் எல்லா ஃபண்ட் ஹவுஸும் பிரீச்சும் பண்ணிருச்சு. ஓவரால் இண்டஸ்ட்ரி லிமிட்டுமே பிரீச் ஆயிடுச்சு. அதெல்லாம் தாண்டி ETFன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 1 பில்லியன் லிமிட் இருக்கும். அந்த லிமிட்மே பிரீச் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியால இருந்து நிறைய பேர் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்லயோ இல்ல ETF மூலமாவோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இந்த லிமிட்டை ஆல்ரெடி பிரீச் பண்ணியாச்சு. அதனால புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த ஃபண்டால ஏற்க முடியாது. ஆனா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நாஸ்டாக்ல ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா இந்த 7 பில்லியன் லிமிட்ன்றது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரும்போது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்ல SIPயோ எல்லா ஃபண்ட் ஹவுஸ்மே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் நீங்க இப்போ காயின்ல போயிட்டு நாஸ்டாக் 100 தேடினீங்கன்னா எந்த ரிசல்ட்டுமே வராது. ஏன்னா எந்த ஃபண்ட்லயும் புதுசா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதே ETF ரூட் எடுத்தீங்கன்னா அது ரியல் டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் எப்ப வேணாலும் ரியல் டைம்ல வித்துட்டே இருக்கலாம். சோ
புதுசா யூனிட்ஸ் உருவாகலனாலும் யாரோ ஒருத்தர் விற்கிறதுனால இன்னொருத்தரால இந்த ETF வாங்க முடியும். முதல்ல ETFனா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அது எக்ஸ்சேஞ்சில் எப்போ பார் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால அதோட அண்டர்லைங் அசட்டோட மூவ்மெண்ட்டை தாண்டி அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும். எவ்வளவு பேர் வாங்கி வித்துட்டு இருக்காங்கன்றத பொறுத்தும் அதோட பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நாஸ்டாக் 100 ஏறதை தாண்டி இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த ETF பிரைஸை டிட்டர்மைன் பண்ணும். கடந்த சில மாசங்களா இந்த நாஸ்டாக் 100ல இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருந்த மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டதுனால இந்த ETF டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருந்ததுன்னா அதோட விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கும். அதனாலதான் இது நாஸ்டாக் 100 என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததோ அதை விட அதிகமான விலையில இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப அது நல்ல விஷயம் தானே? நாஸ்டாக் 100 பெர்ஃபார்மன்ஸை விட இது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா இன்வெஸ்டர்ஸ் இதுல போட்டா அதை விட நிறைய ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம்னு யோசிச்சீங்கன்னா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ புதுசா ஒருத்தர் இந்த மாடர்ன் ETF போய் வாங்குறாருன்னா ஆக்சுவலா அவர் நாஸ்டாக் 100ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காரு. நாஸ்டாக் 100 ஆக்சுவலா என்ன மூவ்மெண்ட் கொடுத்ததோ அதை விட அதிகமா 10% பிரைஸ் கொடுத்து இதை வாங்குறாருன்றதா மீன் பண்ணுது. இந்த டீவியேஷன் காரணமா நியாயமா அதுக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அந்த விலையை விட அதிகமான பிரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த டீவியேஷன் எனக்கு மட்டும் தான் அப்நார்மலா தெரியுதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் போய் தேடி பார்க்கும்போது தான் ஆன்லைன்ல நிறைய பேர் இதை கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நாஸ்டாக் 100 விட இது 10% 15% அதிகமா கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே அப்படியே இன்வெர்ட் ஆயிருந்ததுன்னா நாஸ்டாக் 100 அதிகமா மேலே இருக்கும்போது இந்த ETF இன்வெஸ்ட் பண்ணதுனால நம்மளுக்கு கம்மியா ரிட்டர்ன் வந்திருந்தா நம்ம கவலைப்பட்டிருப்போம்ல. இந்த டீவியேஷன் எப்ப வேணாலும் நம்மள அந்த சிச்சுவேஷன்ல தள்ளிடலாம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் RBIயோட ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் தான். ஏன்னா புதுசா எதுவும் அதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இருக்கிறதுலயே தான் டிமாண்ட் அதிகமா இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியால இருந்து யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த மாதிரி நாஸ்டாக் 100 ஃபண்ட்லயோ இல்ல மாடர்ன் ட்ரேட்லயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இது நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் கூட பிளெயினா கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவா போயிருக்கா இல்ல நெகட்டிவா போயிருக்கான்றத போடுங்க. சோ தட் கமெண்ட்ஸ் பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம என்ன சொன்ன மாதிரி என்னோட மந்த்லி மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஆடிட்ல தான் இதை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த மாதிரியான ரெகுலர் போர்ட்ஃபோலியோ அப்டேட்ஸ், என்னோட ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபாரின் ஈக்விட்டி, கிரிப்டோ இந்த மாதிரியான என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டியும் மார்க்கெட் பத்தின ரியல் டைம் அப்டேட்ஸும் இல்ல இந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸுமே மெம்பர் கம்யூனிட்டியில ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். இது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்தா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்க் யூஸ் பண்ணி உங்களால ஜாயின் பண்ண முடியும். வேணும்னா ஒரு 2-3 மாசம் ட்ரை பண்ணிட்டு இதை எப்ப வேணாலும் கேன்சலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட ஆரம்பத்துல நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 30% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னு பார்த்தோம். இது கூடயே கம்பேரபிளா இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியால நிப்டி ஐடி இண்டெக்ஸ் சொல்லலாம். நாஸ்டாக் 100 பெரும்பாலும் டெக்னாலஜி ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. சோ அது கூட கம்பேர் பண்ணணும்னா இந்தியால இருக்க ஐடி இண்டெக்ஸை கம்பேர் பண்ணலாம். நிப்டி ஐடியுமே கிட்டத்தட்ட அதே 30% ரிட்டர்ன்ஸை வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து கொடுத்து இந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஐடிபிஸ் மாதிரியான ETF நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா இன்ஃபேக்ட் ஐடிபிஸை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லணும்னா டாடா டிஜிட்டல் இந்தியால இருந்து டெக்னாலஜி ஃபண்ட்னு சொல்லலாம். இதுவுமே ஐடி செக்டர் தான் ட்ராக் பண்ணும். ஹிஸ்டாரிக்கலி ஐடிபிஸோட ரிட்டர்ன்ஸை விட இந்த டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஃபண்டை பத்தி டீடைலா என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூல ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோட லிங்கை மேலேயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் புதுசாவோ இல்ல யூஸ்ஃபுல்லாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்தியால இருந்து நாஸ்டாக் 100ல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது. இந்த ETFமே கரெக்டா ட்ராக் பண்றது கிடையாதுன்னு தெரிஞ்சு. டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை குறைவா இருக்கிறதுனால பிரைஸ்ல பெரிய டீவியேஷன் இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மோதிலால் ஆஸ்வாலே நம்மளுக்கு இன்ஃபார்மும் பண்றாங்க. சோ இந்த பாயிண்ட்ல இதுக்கு வேற என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்றத பார்ப்போம். இதுக்கு இருக்க இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்தியால எப்படி ETF இருக்கோ இதே மாதிரி யூஎஸோட ETFஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். யூஎஸ் ETFஸ்னு சொல்லும்போது ஒரு உதாரணமே எடுத்துப்போம். இப்போ இந்தியால இருந்து நாஸ்டாக் 100ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஓபன் பண்றோம். அதுக்குள்ள இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை போய் பார்த்தோம்னா பேசிக்கா இது ஒரு ETF. இந்த ETF யூஎஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கும். இந்த ETFல தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இன்டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். அதாவது இந்தியால இருந்து இவங்க இந்த ETF வாங்குவாங்க. அதுக்கு பதிலா டைரக்டா நம்மளே அந்த ETF வாங்க முடியும். வெஸ்டர்ட் இல்ல IND மணி இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா இந்த ETFல தான் நம்மளால டைரக்டாவே இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி டைரக்டா யூஎஸ் ETFஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்க ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவுமே குறைவா இருக்கும். உதாரணத்துக்கு யூஎஸ்ல இருக்க ஒரு ETF எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கூட நம்ம மாடர்ன் ட்ரேட் ETF எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட கம்பேர் பண்ணோம்னா இந்தியால இருக்க ETF அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட இருக்கும். சோ குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லும்போது நாஸ்டாக் 100 கூடவே நம்மளோட ரிட்டர்ன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட ட்ராக்கிங் எரரையுமே பார்க்கணும். ட்ராக்கிங் எரர்னா என்ன அர்த்தம்? நாஸ்டாக் 100 ட்ராக் பண்றாங்க, அதே அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா, அதுல இருந்து ஏதாவது டீவியேஷன் இருக்குமான்றது அந்த எரர் இண்டிகேட் பண்ணுது. அந்த ட்ராக்கிங் எரர் எவ்வளவு குறைவா இருக்கோ அது அதே மாதிரி ட்ராக் பண்ணுதுன்னு அர்த்தம். சோ இது குறைவா இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் குறைவா இருக்கணும். இப்போ நான் பர்சனலா யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒன்னு இந்தியால இருக்க ETFஸோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாவோ பண்ணுவேன். அப்படி இல்லனா நான் அப்ராட்ல இருக்கிறதுனால என்னால இங்க இருந்து டைரக்டா ஃபாரின் ஸ்டாக்ஸ்லயுமே ஃபாரின் ETFஸ்லயுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அந்த ரூட்ல US ஸ்டாக்ஸ்லயுமே இல்ல யூஎஸோட இண்டெக்ஸ்லயுமே அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் இருக்கக்கூடிய கண்ட்ரில கேபிட்டல் கெயின்ஸ்க்கு எந்த டாக்ஸுமே கிடையாது.
கிடையாது. அதனால இங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்றதா எனக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு டிசிஷன் சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கடந்த 2 வருஷமா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ்லயுமே நாஸ்டாக் 100லயுமே சிக்னிஃபிகண்டா இங்க இருந்து தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்த்த காரணங்கள்னாலும் என்னோட எக்ஸ்போஷர் யூஎஸ்ல அதிகமா இருக்கிறதுனால இப்போ மோத்திலால் ஆஸ்வால்ல இந்தியால நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்ததையும் ரீசெண்டா செல் பண்ணியிருந்தேன். பேசிக்கா நாஸ்டாக் 100 ரீசெண்டா ரொம்ப பெரிய ரன் அப் கொடுத்து மேலேயும் போயிருச்சு. அதனால என்னோட போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங்காக இங்க இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் செல் பண்ணியிருக்கேன். இதையுமே மெம்பர் கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணியிருந்தேன். மெம்பர் கம்யூனிட்டியில என்னோட போர்ட்ஃபோலியோ ஆக்டிவும் மார்க்கெட் ரியல் டைம் அப்டேட்ஸும் ரெகுலரா கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியோ இல்ல டிஸ்கிரிப்ஷனோ இல்ல கமெண்ட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களால ஜாயின் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து ஃபாரின் ஈக்விட்டியில நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட டாக்ஸேஷன். ஒரு வருஷத்துக்கு 7 லட்சத்துக்கு மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 20% டிசிஎஸ் பிடிப்பாங்க. அதாவது நீங்க உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 2 லட்ச ரூபாவை கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா கொடுக்கணும். சோ இது டிசிஎஸ் தான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணி அந்த 2 லட்சத்தை நம்மளால திருப்பி வாங்கிக்க முடியும். ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துக்கு அந்த 2 லட்ச ரூபாவை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டா நம்ம டாக்ஸா கொடுக்குற மாதிரி இருக்கும்ன்றத மறந்துடக்கூடாது. யூஎஸ் மார்க்கெட்ல கட்டாயமா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணுமா? ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணணும்னா எதனால இன்வெஸ்ட் பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸை பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.